ஸோ வணக்கம், நான் உங்கள் சிவா. ஸோ கேடிஎஃப் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம யூடியூப்பில் வந்து பெருசாக ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போது ஃபஸ்ட்டெல்லாம் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இன்னும் வந்திருக்காங்க. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எல்லாமே நான் கரெக்டாக பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ சேனலுக்கு என்ன புதுசாக அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க வண்டி எடுத்து பறக்க ஆரம்பிக்கலாம். ஸோ வண்டி ஓட்ட எல்லாமே கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ யூடியூப்பில் நம்மளுக்கு வச்சா பெருசாக ஒரு ஆப்பு, அந்த ஆப்பு சொல்லக்கூடாது, அந்த மாதிரி வச்சான் தெரியாது. ஸோ பெருசாக இன்னும் சேஞ்ச் பண்ணல. பட் ஒன்றே உனக்கு பெருசாக சேஞ்ச் பண்ணிட்டா அதுதான் நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இப்போ யாராச்சும் புது கண்டென்ட் கிரியேட்டர் யாராச்சும் யூடியூப்பில் வந்து நிறைய ஃபேமஸ் ஆகி நல்லா காசு சம்பாதிக்கலாம் ப்ரோ அப்படி இப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா, இப்போவே ஒரு 7-8 மாதத்துக்குள்ளேயே நம்ம இந்த 2027 February month 1ஆம் தேதி அதுக்குள்ளே நம்ம வந்து மானிடைசேஷனுக்குள்ளே போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ நம்ம அதுக்குள்ளே போகும்போது தான் டவுட்டு. ஏன்னா நம்மளுக்கு தான் சில வியூஸ் போக மாட்டேங்குது. அப்புறம் எப்படி நம்மளுக்கெல்லாம் மானிடைசேஷனுக்கெல்லாம் போகிறது நம்ம? ஸோ அது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, எதுவுமே இல்லைங்க, ஜஸ்ட் ஒன்றும் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டாக நான் வந்து மேலே உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா மேலே ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். கேடிஎஃப் என்னென்னலாம் மாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிவிட்டா அதில் வந்து நம்ம இந்த ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறம் இந்த மெம்பர்ஷிப்பாக கம்மியாக சொல்லுவாங்க, மெம்பர்ஷிப் தான் நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு சரியாக சொல்ல வரலைங்க. ஸோ 500 சப்ஸ்கிரைபரில் மெம்பர்ஷிப்பு, அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் நம்ம பண்ணுறோம்ல லிங்க் கொடுக்கல, அது வாங்கினா நமக்கு அது காசு வர மாதிரி. ஸோ அதெல்லாம் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணல. அதுக்கப்புறம் 3000 வாட்ச் ஹவர் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதுவே எதுவும் சேஞ்ச் பண்ணலைங்க. ஸோ அப்புறம் என்னதான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஷார்ட்ஸ் 3 மில்லியன் ஷார்ட்ஸ் போடும். ஸோ அதுவும் எதுவும் சேஞ்சஸ் பண்ணலை. அப்புறம் என்ன சிவா சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க வந்து அதெல்லாம் கைக்கு தான் வச்சுருங்க. ஒரே தடவை எடுத்தோன்னே பெரிய கையாகவே வச்சுருக்கான். ஸோ ஒரு பத்தில் நம்மளுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்துச்சுன்னா மானிடைசேஷனில் வந்து போயிடலாம், நம்ம சேனல் மானிடைசேஷனுக்கு போயிடும். அப்படி நம்ம 4000 வாட்ச் ஹவர்ஸ் பண்ண முடியலன்னா 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வந்து 10 மில்லியன் போடும். ஸோ மானிடைசேஷன் ஆகுது. இப்போ அப்படியே என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ 4000 இருக்குது. இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து இப்போ 4000 எக்ஸ்ட்ரா பண்ணிட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? இப்போ 4000 இருக்குது, நம்ம 8000 பண்ணணும். இப்போ புதுசாக யாராச்சும் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது, இல்லை புதுசாக யாராச்சும் யூடியூப் தொடங்கி பெரிய ஆளாக வரணும், ஏதாச்சும் சாதிக்கணும்னு ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு பசங்களாம் ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பெரிய அப்பா வச்சுருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு நாக்கு வெளியே தள்ளி இருக்குது. இங்கே சொல்ல போனால் எனக்கே நாக்கு வெளியே தள்ளி இருக்குது. இந்த 4000 எப்படா நான் கம்ப்ளீட் பண்ணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ அதை விட எக்ஸ்ட்ராவாக போட்டாங்க. இப்போ February 1ஆம் தேதிக்குள்ளே இந்த மானிடைசேஷன்லாம் நம்ம பண்ணியிருந்தோங்க. இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் நம்ம அது வச்சு தான் இருக்கும். அதுக்கு மேலெலாம் இது இருக்காது. ஸோ 2027 வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு 8000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண மாதிரி வந்துடும். இப்போ நமக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் தான் இருக்குது. இல்லை அதேமாரி வந்து ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 10 மில்லியன் இருக்குது. அப்படியே பேலன்ஸ் சொல்கிறேன், எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கல 20 மில்லியன் போகணும். ஸோ மானிடைசேஷன் ஆகிறதுக்கு நான் அந்த 3500 சப்ஸ்கிரைபர் அந்த ஆஃப் மானிடைசேஷனு. ஸோ நம்ம ஃபுல் மானிடைசேஷன் வாங்கணும், இந்த ஹேட்ஸ்க்கெல்லாம் நம்ம காசு வாங்கணுன்ற பட்சத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணணுங்க. ஸோ 2027 இந்த மாதிரி புதுசாக எடுத்துகிட்டு வராங்க. ஸோ எல்லா புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறவங்களுக்கு எல்லாம் காலையில் பண்ண வரை போட்டு சாயுவாங்க. என்ன பண்ணுறது எனக்கே இப்போ ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா இது, நம்ம இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே ரொம்ப திணறோம். இதில் வேறு இவங்க புதுசாக இருக்கணும், அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அளவுக்கு எடுத்து ஒரு மாதிரியாக தான் இருக்குது. பட் என்ன பண்ண முடியாது, நம்மளோட நேரம் அந்த மாதிரி எல்லாம். ஸோ இன்னும் ஒரு 4 மந்த்லாம் 5 மந்த்துக்குள்ளே நம்ம வந்து கரெக்டாக வீடியோ பிடிச்சி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டா நம்ம தப்பிடுவோம். அப்படி நம்மளால் முடியாத பட்சத்தில் 8000 பக்கம்லாம் நம்ம போகிற மாதிரி வரும். அதாங்க 4000 வாட்ச் ஹவர்ஸ்ன்றது 8000 வாட்ச் ஹவர்ஸாக பண்ணிட்டானுங்க. 10 ஷார்ட்ஸ் வந்து 20 மில்லியனாக பண்ணிட்டானுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எப்போ நம்மளாம் யூடியூப்பில் காசு சம்பாதிக்கிறது. ஸோ இதெல்லாம் நினச்சாவே தலை வலிக்குதுங்க. நான் வேறு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஐயோ பரவாயில்ல, 600 போயிட்டு நான் இன்னும் வந்து ஒரு 3500 தான் பண்ணிடணும். அதுக்குள்ளே பண்ணிட்டா நம்ம யூடியூப் வந்து இன்கம் வர ஆரம்பிச்சிடா அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அந்த ஹாப்பியில் வந்து
என்ன பண்ணிட்டான்னு கேளுங்க, நெருப்பை பற்ற வச்சு கொளுத்து போட்டான். என்ன பண்ண முடியும், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இப்போது கண்டினியூஸாக வீடியோ கொடுத்து எல்லாம் நிறையா கண்டினியூஸாக வீடியோ கொடுத்து எல்லாமே கரெக்டாக இருந்தால் வியூஸ் வச்சா நம்ம பொழைச்சிப்போம். அப்படி முடியாத பட்சத்தில் நம்மளோட தலையெழுத்து அதுதாங்க, 8000 வாட்ச் தான் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஏமா யூடியூப்லாம் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக அமைய மாட்டேங்குதுங்க. ஏன்ப்பா? ஸோ இதுதாங்க பெரிய அப்டேட்டு. நான் வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ஷேர் பண்ணுங்கப்பா. எனக்கு இப்படி ஏற்கனவே ஏதாச்சும் பாகுமுடி பார்த்தாச்சும் பண்ணி விட்டுருங்க, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக போயிடும். ஸோ அப்படி முடியாத பட்சத்தில் விடாமுயற்சியோட நம்ம வீடியோ கண்டிப்பாக கொடுத்துங்க. ஸோ எது எது நடக்குமோ அதெல்லாம் நடக்கும். பட் ஏன்னா நம்மளுக்கானது ஒரு அது கண்டிப்பாக நடக்கும், அவ்வளோதான். ஸோ இதுக்காக நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ ஹார்ட் ஒர்க் போட்டு எப்படி மேலே வரணும் தாங்க நம்ம பார்க்கணும். என்னடா அது என்னோட தத்துவம்லாம் சொல்றியாடான்னு நீ சொல்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா மனசை வந்து கல்லாக்கிக்கணுங்க. ஸோ நம்ம கல்லாக்கிக்கலாம் நம்ம மனசே நம்ம கையில் இருக்காது. ட்ராவல் பண்ணுறதுக்கு முடிவு இருந்தேன். ஏன் முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இஎம்ஐ எல்லாமே முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் எனக்கு பர்சனலாக கொஞ்சம் செலவுகள்லாம் இருக்குது. பர்சனலாக கொஞ்சம் செலவுகள்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் பார்த்தா போல இருக்கணும். ஸோ நல்லா வந்து எல்லாமே கவர் இது மாதிரிலாம் பார்த்தா ரொம்ப ஹாப்பினஸ் வருங்க. ஸோ இந்த இதில் விட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நானே வந்து பர்சனலாக நிறையா வந்து இன்கம்லாம் கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் ஸ்க்ராட்சிலேருந்து ஆரம்பிச்சு ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ நான் ஒரு கரெக்டாக யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேருக்கு தெரியும், பட் இருந்தாலும் சில பேருக்கு தெரியாதுல்ல. அவங்களுக்கு வந்து மட்டும் பண்ண தெரியும். பட் ஆனால் அவங்களுக்கு கீ கட் பண்ண தெரியாது. கீ கட்னே கொடுத்துருக்கீங்க போயிட்டே இருக்கும். ஆனால் வந்து அந்த மாதிரி வந்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், ஸ்லோ பண்ணி தான் நம்ம எதுவாக இருந்தாலும் பண்ணுவோம். ஆனால் நம்ம கண்டினியூ பண்ணோன்னா பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து கீ கட் பண்ண தெரியாது. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸோ ஒரு கமெண்ட் செக்ஷன் பண்ணி விடுங்கப்பா. நான் அது பார்த்து கொண்டு அந்த மெத்தடாச்சும் மேக் பண்ணி போடுறேன். ஸோ இதுதாங்க யூடியூப்பில் வந்து பெரிய ஆப்பு. ஸோ இது ஒன்றே ஒன்று நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இந்த இயரில் நம்ம போயிடலாம். அப்படி முடியாத பட்சத்தில் சொல்கிறதா நம்ம தலைவருக்கு இல்லைங்க பார்த்துக்கலாம். நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணிடுங்க. வேறு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ உங்களோட விருப்பம் ஒரு லைக்கு இல்லை ஒரு கமெண்ட்டு இல்லை இந்த சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் எதாக இருந்தாலும் உங்கள் விருப்பத்தோடு பண்ணுங்கள். ஸோ நான் இந்த மாதிரி சொல்கிறேன். அவ்வளோதான். பட் இது புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து சேஃபாக ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா பண்ணிக்க போகிறேன். சேனல் என்ன புதுசாக அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோமா. நீங்கள் திரும்ப தம்பி ஏன்னா திரும்ப
யாரும் இந்த மாதிரிலாம் வேணுமெல்லாம் ஓட்டு அப்படியே பார்த்துக்கிட்டா ஓட்டுருக்கேன். அந்த வீட்டில் மட்டும் பிடிச்சி நம்ம பிடிச்சிட்டு வீட்டுக்கார பிடிக்கலான்னு பார்த்தா அவன் நம்மள முடிச்சு விட்டுருப்பான். சரி ஓகேங்க, டாட்டா பை டேக் கேர். எவ்வளோ வேகமாக போனால் பார்த்து ஏமாற்றி எப்போ போங்க. பாய்ங்க, லவ் யூ ஸோ மச். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப், ஒரே ஒரு ஷேர் எல்லாமே பண்ணி விட்டுருங்கப்பா. பாய்ப்பா.